என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை ப்ரொவைட் பண்ணுறாங்களா? ஃபிக்ஸட் டெபாசிட்னு சொன்னால் எல்லாருக்குமே ஞாபகம் வருது என்னன்னா, போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டி இல்லாட்டி பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுற எஃப்டி. பட் உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாடு கவர்மெண்ட் எஃப்டி ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் 11.21% வரை இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறாங்க. ஸோ இந்த எஃப்டி ஸ்கீம்லையும் மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கிக்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்கிக்கலாம், ஆர் நீங்கள் மொத்தமாக மெச்சூரிட்டி டைமில் கூட நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் பேங்க் ஸ்கீம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், டென்யூர் பீரியட், இது எல்லாத்த பற்றியும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, அண்ட் இது ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ஸோ வியூவர்ஸ், நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு தென் உங்களோட ஓன் முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சுஜி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரோசன் வியூ. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம ஃப்ரோசன் வியூ சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை பற்றி தான் நாங்கள் உங்களுக்காக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்கீம்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்களை தான் நம்ம சேனலில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நம்ம வீடியோ செக்ஷனில் நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம். நீங்கள் கூகுள்லேயே இந்த நேமை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணால் கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் போயிட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது பேங்க்கில் ப்ரொவைட் பண்ணுற எஃப்டிக்கும் இந்த எஃப்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ பேங்க்கோட எஃப்டியில் பார்த்தீங்கன்னா 6 to 8% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. பட் இந்த எஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 8.1% இருந்து 11.21% வரை இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா TNPFC ஸ்கீம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, தமிழ்நாடு பவர் ஃபினான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8.1% இருந்து 11.21% வரை கொடுக்குறாங்க. அண்ட் இதோட டென்யூர் பீரியட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் இருக்குது. ஸோ மினிமம் நீங்கள் இதில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் நீங்கள் இதில் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வரைக்கும் இதில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 5C வரைக்கும் இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வர இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் 2 மெத்தடாக எடுத்துக்கலாம். ஒன்று கியூமுலேட்டிவ், இன்னொன்று நான் கியூமுலேட்டிவ். ஓகே, கியூமுலேட்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு 1L எஃப்டி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோமே. எத்தனை வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 3 வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 3 வருஷம் முடியும் போது தான் நீங்கள் போட்ட பணம் அண்ட் அதுக்கான வட்டியை உங்களால் எடுக்க முடியும். இதே நான் குமுலேட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்ட 1L பணத்தோட வட்டியை நீங்கள் மாதம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கலாம். ஆர் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் முடியும் போதும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணியும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணலாம், எலிஜிபிள்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா எனி இண்டிவிஜுவல்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு சொசைட்டியாக சேர்ந்தும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட், ப்ரைவேட் ட்ரஸ்ட் இருக்கிறவங்க அவங்களும் கூட இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இதை ஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கிறதாவும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் ஒரு தடவை அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணி செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கியூமுலேட்டிவ் டெபாசிட்டை பற்றி பார்த்துடலாம். அதாவது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக மெச்சூரிட்டி டைமில் வாங்குகிற மெத்தட் தாங்க இது. இது எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத இப்போ பார்த்துடலாமா? இதில் பேஸ் ரேட்டுன்னு ஒரு வேல்யூ இருக்குது, எஃபெக்டிவ் ஈல்டு அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 1L வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறப்போ
8.10ல நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு இவங்க கொடுப்பாங்க. ஆனால் 12 மாதம் முடியும் போது உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.35 இருக்கும். இதே நீங்கள் 24 மாதம் நீங்கள் போடுறீங்கன்னா உங்களோட பேஸ் ரேட் 8.25 இருக்கும். இதே முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 8.87 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதே நீங்கள் 36 மாதம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட பேஸ் ரேட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 8.30 இருக்கும். இதே முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 9.32 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதே 48 மாதம் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுப்போம், உங்களோட பேஸ் ரேட் 8.40 இருக்கும். இதே நீங்கள் முடிக்கிறப்ப 9.86 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதே நீங்கள் 60 மாதம் போடுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்களோட பேஸ் ரேட் 8.50 இருக்கும். இதே முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 10.46 இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடுங்க, கூட்டு வட்டி முறையில் நடக்குது. ஸோ நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே பிலோ 60 இருக்கிறவங்களுக்கானது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சீனியர் சிட்டிசனுக்காக, அதாவது அபோவ் 60க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ சீனியர் சிட்டிசன் பார்த்தீங்க அப்படின்னா 12 மாதம் போடுறாங்கன்னா அவங்களோட பேஸ் ரேட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 8.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதே எஃபெக்டிவ் ஈல்ட் அதாவது முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 8.51 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதே அவங்க 24 மாதம் போடுறாங்க அப்படின்னா 8.40. ஸோ முடிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 9.04 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அவங்களுக்கு இருக்கும். இதே 36 மாதங்கள் அவங்க போடுறாங்க அப்படின்னா அவங்களோட பேஸில் பார்த்தீங்கன்னா 8.50 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். இதே முடிக்கிறப்ப 9.57 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக அவங்களுக்கு இருக்கும். இதே 48 மாதம் இவங்க அதே இதை போடுறாங்க அப்படின்னா அவங்களோட பேஸ் ரேட் பார்த்தீங்கன்னா 8.75 இருக்கும். இதே முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 10.34% இருக்கும் அவங்களுக்கு. இதே அவங்க 60 மாதம் போடுறாங்கன்னு வச்சுப்போமே, ஸோ சேம் பேஸ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 9.00 இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்து முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 11.21 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது நான் குமுலேட்டிங் டெபாசிட். மாதம் நீங்கள் எடுக்கலாம் இல்லையா, 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கலாம், ஆர் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸுக்கெலாம் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. ஸோ இதில் ஸ்டார்டிங் 2 வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களால் மந்த்லி எடுக்க முடியாது, 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் உங்களால் இதில் எடுக்க முடியும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25 இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் 36 மாதங்கள் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களால் மந்த்லி எடுக்க முடியும். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 8.30 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் 8.30 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.56 கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 48 மாதம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா மாதம் இந்த ஸ்கீம்லேயே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.40 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.40 சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க. தென் ஆனுவலி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 8.67 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 60 மாதம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, ஸோ அதில் மாதம் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னா 8.50 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்கன்னா சேம் அதே 8.50 இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க. இதே நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவை எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8.77 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா பிலோ 60 இருக்கிறவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ நான் சொல்ல போகிறது சீனியர் சிட்டிசன், அதாவது 60க்கு மேற்பட்ட இருக்கவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் தான் அவங்களுக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களால ஃபர்ஸ்ட்டில் மாதம் எடுக்க முடியாது, அவங்களும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.40 ரேட் கொடுக்குறாங்க. இதே 36 மாதங்கள் அப்படின்னா அவங்களால மாதம் எடுக்க முடியும். அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 8.50 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறீங்கனாலும் சேம் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் 8.50 கொடுக்குறாங்க. இல்லை நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கலான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.77 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இல்லை இதே நீங்கள் 48 மாதம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களால் மாதம் எடுக்க முடியும். அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.75 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இல்லை நான் 3 மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் சேம் 8.75 இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.04 கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 60 மாதம் போடுறீங்கன்னா நீங்கள் மாதம் எடுக்கிறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்
9.00 கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதே சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தாங்க 9.00. இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.31. சரி, இப்போ ஒரு பேசிக் கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சப்போஸ் நான் இப்போது 10 year டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆவரேஜாக 8.5% எடுத்துக்கிறேன். நான் அதிகமாகலாம் போடலை, அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ 10 year பீரியட் 5 yearsன்னு நான் செலக்ட் பண்ணுறேன். அப்படி பார்த்தா மாதம் 7080 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நான் 5 year டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆவரேஜாக இதையும் நான் சேம் 8.5% நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பார்த்தா எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3542 ரூபாய் எனக்கு கிடைக்கும். இதே நான் 1 year டெபாசிட் பண்ணால் இதே நான் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எடுத்துக்கிறேன், 8.5% எடுத்துக்கிட்டா ஸோ எனக்கு மாதம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 708 ரூபாய் கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றியும் அண்ட் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிலோ 60க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ரியல் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த ஸ்கீமை பற்றி தெரிய வைங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஆல்சோ இந்த ஸ்கீமை நீங்கள் வெப்சைட் வழியாக இல்ல டைரக்டா நீங்க TNPFC ஆபீஸ்ல போயிட்டு நீங்க விசிட் பண்ணியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதே இவங்க எங்க கொடுத்திருக்காங்க. சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட ஃப்ரோசன் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான விஷயத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி.